பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயசம், ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் சேர்ந்து பாயசம். அது இனிப்புக்கு கருப்பட்டி சேர்த்து செய்ய போகிறோம். ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குது. அது வெந்த பிறகு நம்ம கருப்பட்டியை பாகு காய்ச்சி அதில் சேர்க்கணும். அதனால் இது வேகிற வரைக்கும் நான் மொபைலை சார்ஜில் போட்டு வந்துடுறேன். ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பசை மாதிரி வெந்துருச்சு. ஆனால் கடலைப்பருப்பு முழுசாகவே இருக்குது. ஆனால் நல்லா வெந்து இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடும்போது வாயில் கடிபட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை எப்பவும் போல் தீச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முழு கருப்பட்டியில் வட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். முழு கருப்பட்டியை வட்டுன்னு சொல்லுவோம். அந்த முழு கருப்பட்டியில் பாதியை நான் இப்போ தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைய விட்டுருக்குறேன். அது கரைஞ்சதும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வடிகட்டி இதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த இனிப்பு இதில் நல்லா சேர்கிற மாதிரி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ கருப்பட்டியை வடிகட்டி இதில் ஊற்றிட்டேன். ஒரு கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிட வேண்டியதுதான். ஒரு அரை முடி தேங்காவில் நான் பால் எடுத்திருக்கேன், திக்காக எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு அதில் முந்திரியை போட்டுட்டா முடிஞ்சிச்சு. ஜவ்வரிசி கடலைப்பருப்பு கருப்பட்டி பாயசம். இப்போ கொதிக்குது பாருங்கள். கொதிக்குதா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை வடிகட்டி வச்சுருக்கேன் நான், இதில் ஊற்றுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் முந்திரியை சேர்த்துறோம். இந்த கருப்பட்டி ஜவ்வரிசி கடலைப்பருப்பு கருப்பட்டி பாயசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஜோராக இருக்கு, சூப்பராக இருக்கே. இந்த ஜவ்வரிசி கடலைப்பருப்பு கருப்பட்டி பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன்.